அரூர் அடுத்த அக்ரகாரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை வழிபட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மேல்மருவத்தூர் செல்வதற்கு முன்பு அக்ரகாரம் ஏரியில் அமைந்துள்ள புத்து கோயிலுக்கு பம்பை அடித்து பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்ற பொழுது இக்கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் சிவரஞ்சினி தம்பதியின் இளைய மகன் சத்விக் என்ற 2 வயது குழந்தை பம்பை அடிக்கு ஏற்றால் போர் நடனம் ஆடியது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லை பகுதியான ஒகேனக்கல் பிலிகுண்டுலுவுக்கு நேற்று 22,000 கன அடியாக வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நீர்வரத்து இன்று காலை 23,000 கன அடியாக அதிகரித்ததால் இதனைத் தொடர்ந்து 27வது நாளாக ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு தடை நீடித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து தேங்கல்பாளையம் பகுதியில் வசித்து வரும் சசிதேவன் என்பவர் கால்நடைகளை வளர்த்தி வரும் நிலையில் அவரின் பசுமாடு ஒன்று வயலில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்த பொழுது அருகில் உள்ள 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இச்சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் விழுந்த பசுமாட்டை 2 மணி போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாப்பம்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ எல்லை முனியப்பன் திருக்கோயில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஆடு கோழி பலியிட்டு பொங்கல் வைத்து ஸ்ரீ எல்லை முனியப்பனை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செவலபுரை வராக நதி அணைக்கட்டு நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த நதியில் தற்போது ஆடி மாதத்தில் முதல் முறையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நீர் தடுப்பணை மூலம் நந்தன கால்வாய் திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இங்கு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை வெளியேற்ற ஏற்பாடு செய்து வருகின்றனர். செஞ்சியில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார். இதில் பேசிய அவர் ஜிஎஸ்டி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கோ தமிழக மக்களுக்கோ அறிவுரை கூற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தார்மீக உரிமை இல்லை என்றும் ஜிஎஸ்டி மூலம் 99% லாபத்தை கொள்ளையடிக்கும் பாஜக தலைமைக்கு தான் அண்ணாமலை அறிவுரை கூற வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி எங்கள் மீது திணித்தது யாரு? ஜிஎஸ்டி நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா உங்களுக்கான வருதா புயல், ஒக்கி புயல், தானே புயல் போன்ற இயற்கை பேரிடரின் போது நாங்கள் நிதி தர மாட்டோம், இந்த டேர்ம் ஆஃப் கண்டிஷனில் கையெழுத்து போடணும் என்று மாநில அரசுகளை மிரட்டி எடப்பாடி அரசை ஒற்றுக்க வைத்தது இதே பாரதிய ஜனதா தான். அதனால் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டின் மீது திணித்து வருகின்ற நிதி வருவாயில் 99% நிதியை கொள்ளையடிக்கின்ற அவருடைய பாரதிய ஜனதா தலைமைக்கு தான் அண்ணாமலை அறிவுறுத்த வேண்டும், அறிவுரை கூற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ அறிவுரை கூறுகின்ற தார்மீக உரிமை அண்ணாமலைக்கு இல்லை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மற்றும் கபிலமலை ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பணிகளுக்கான ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மதுரா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு திட்ட பணிகளுக்கான ஆணையை வழங்கினர். இவ்விழாவில் திட்ட பயன் பெறும் பயனாளிகள், பொதுமக்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் 2வது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுநர் சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன், அரசு ஒப்பந்ததாரர்களை சோதனை என்ற பெயரில் அதிகாரிகள் தங்களை மிரட்டி ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறார்கள் என விமர்சித்து பேசியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.